சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்களது உள்ளத்திலே ஏற்படுகின்ற மாற்றத்தை சொல்கிறார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி 7033 அகர் அல் முஸ்னி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு லா யுகானு அலா கல்பி, எனது உள்ளமும் சில நேரங்களில் திரை போடப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றார், லா யுகான் என்னது? திரையண்டா சிந்திக்கலாவுக்கல மூடி போகுது, யோசனை என்ன செய்யுது, அப்படி திரும்புது, உள்ளத்திலே வீரியம் இழந்து போகுது. எனது உள்ளமும் சில நேரங்களில் அப்படி ஆகிறது. வ இன்னி ல அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபில் யௌமி 100 மர்ரா, ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ்விடத்தில் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹ்விடத்தில் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வசனம். எனது உள்ளமும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மூடுபடும் மனிதனே, அப்படி வரும். நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இது நம்ம செய்யறோமா? நம்ம எப்பயும் கல்பு பளிச்செண்டிக்கிற மாதிரி தான் இருக்கிறோம். எங்களோட கல்பு பளிச்சென்றிருக்கிற மாதிரி தான் முழு எண்ணமும். ஆனால் எங்கள் உள்ளமும் கரை பிடிக்கிறது என்கின்ற சிந்தனை எங்களுக்கு வர வேண்டும். ஆக சகோதரர்களை, மிக முக்கியமான ஒரு அம்சம் இது, உள்ள தூய்மை. எங்கள் உள்ளம் வெள்ளையாக இருப்போம். ஒரு பாவம் செய்கின்ற பொழுது ஒரு கருப்பு துளி வரும், இரண்டாவது இன்னொரு கருப்பு துளி, அப்படியே உள்ளம் கருப்பாயிரும். அப்படியே உள்ளம் கருப்பாயிரும். உள்ளம் உயிரோடு இருக்க வேண்டும். உயிரோடு இருந்தால் தான் நல்ல முறையில் சிந்திப்போம். அதே நேரத்தில் வெளியொரு வாழ்க்கை, உள்ளொரு வாழ்க்கை என்று 2 வாழ்க்கை இருக்காது, சரியான வாழ்க்கை இருக்கும். வெளியொரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உள்ளத்தில் சில தன்மைகளை வைத்துக் கொண்டிருந்தால் வெளியாகிரும். நம்ம ஒரு ஆளோட அன்பு இருக்கிறோமே, இவரோட அன்பு, இவரோட நேசம் என்று நடந்து கொள்கிறோம் என்று வையுங்கள், உண்மையான நேசம் உள்ளத்தில் இல்லை என்றால் வெளியாகி ஆகும். இந்த உள்ளம் என்ன செஞ்சிடும்? வெளியாக்கிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நானும் ஹிஜ்ரத்து போய் கொண்டிருந்தேன். அபூபக்கர் சொல்றாங்க, அப்படி போய் கொண்டிருக்கின்ற நேரத்தில் எனக்கு தாகம் எடுக்கிறது. தாகம் எடுத்த நேரத்தில் பால் கோப்பை வருது. பால் கோப்பை வந்தா என்ன செய்வோம்? நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான், நம்ம குடிச்சிருவோம். அவர் சொல்ற, அபூபக்கர் நான் நபியோடத்தில் கொடுத்தேன். ரசூலுல்லாஹ் குடிச்சாங்க, குடித்துக் கொண்டே இருந்தார்கள். ஹத்தர்த வைத்து, எனக்கு தாகம் தீரும் வரை நபி அவர்கள் குடித்தார்கள். இது நாங்க அரபு இலக்கண பிள்ளை மாதிரி தான் வணங்கும் மகளுக்கு. அவருக்கு தாகம் தீரும் வரை அவருக்கு குடித்தான சொல்லணும், எனக்கு தாகம் தீரும் வரை அவர்கள் குடித்தார்கள். இது உள்ளத்துல நேசம் இல்லாதவனுக்கு இதெல்லாம் வராது. இந்த வசனம் எல்லாம் வெடியா காட்டிட்டீங்களுக்கு வராது. உண்மையான நேசம் இருக்கிறவனுக்கு தான் அந்த ஆள் அகலங்கள் எல்லாம் தோண்டிக்கிறது வசனம் வரும். தெரியாமலே அவனோட வாயில வந்துடும். எனக்கு தாகம் தீரும் வரைக்கும் நபி அவர்கள் குடித்தார்கள். எனக்கு தாகம் தீரும் வரைக்கும் நபி அவர்கள் குடித்தார்கள். ஒரு சஹாபி, நபி அவர்கள் வரவில்லை, லேட் ஆகுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கிறார், ரசூலுல்லாஹ் எங்க போனீங்க? ஹுஸ்ஸனி சொன்னங்கி வராங்க, என்னை பயமுறுத்திட்டீங்களே என்று சொல்லி போட்டு அழுகிறாரு. ஏன் அழுகிறீங்கன்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ரசூலுல்லாஹ் அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நீங்க சொர்க்கத்துல இருக்கிறதையும் ஏண்ட இடம் எங்கேன்னு நான் யோசித்து பார்த்தேன், அதான் அழுதேன்றாங்க. நீங்க சொர்க்கம் போவீங்க கன்ஃபார்ம், நான் அதை நினைக்கின்ற பொழுது அழுதே என்றார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா அவருக்கு ஆறுதலா ஒரு வசனத்தை இறக்கிறான், ஈமான் கொண்டு அமல் செய்கின்றவர்கள் நபிமார்களோடும் சுஹதாக்களோடும் நல்லவர்களோடும் இருப்பார்கள் என்ற வசனத்தை இறக்கிறான். இன்னொன்று பாருங்க, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கல்புல நேசம் இருந்தால் வெளியே வரும், வெளியே போலி நேசம் காட்டிங்கன்னா ஆகப்பட்டு. அப்படித்தான் பெருமை பணிவை காட்டிட்டு உள்ளத்துல போலி இருந்தா வெளியாகிரும், அது இயல்பு. இன்னொன்று பாருங்க, உங்களுக்கு தெரியும் அபூபக்கர் தந்தை அபு குஹாபா இஸ்லாத்துக்கு அவர் அப்படியே வெள்ள முடியாயிட்டார். அவர் மௌத்தாகிற நேரம் அவரை தூக்கிட்டு வராங்க. இஸ்லாத்துக்கு வரதுக்காக அபூபக்கர் வாப்பா கொண்டு வைக்கிறாங்க. கொண்டு வச்சா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் அக்பர்தனி, நீங்க நேரத்தோட சொல்லிக்க, ல அத்தைனாக்க அபூபக்கர், நாங்க வந்திருப்போம். தக்ருமத்தன் லி அபூபக்கர், அபூபக்கருக்கு சங்கைக்காக நான் என்ன செஞ்சிருப்போம், நாங்க வந்திருப்போம், கண்ணியப்படுத்துவதற்காக வந்திருப்போம். அப்ப அபூபக்கர் எல்லாம் சொல்றாங்க, இல்ல கண்ணியப்படுத்துவதற்கு நீங்க தான் மிகவும் தகுதியானவர் என்று சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களோட வாப்பா இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. அபூபக்கர் வாப்பா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. அபூபக்கர்லாம் அழுகுறாங்க. அந்த கல்புல இருந்த வெளிவாரதான் சொல்லுவாரு, அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்க? வாப்பா இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிற, ஏன் அழுகுறீங்கன்றாங்க. சொல்றாரு, வதித்து அன்னஹாதிஹில் யத யத அம்மிக், இந்த கை உங்கள் பெரியப்பா அபூ தாலிபுடைய கையாக இருந்திருக்க வேண்டுமே என்று நான் நினைத்தேன், அதனால் தான் அழுதேன் என்றார்கள். எவ்வளவு ஒரு அவர் உள்ள எதை யோசிக்கிறாரு, உங்களோட பெரியப்பா அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏத்துக்கல, எவ்வளவு கெஞ்சினீங்க, எவ்வளவு தடுமாறினீங்க, ஏத்துக்கலையே, அந்த கையாக இந்த கை இருந்திருக்க வேண்டுமே என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, நேசம் எங்க இருக்குது பாத்தீங்களா? அவட உள்ள அடிம அது வெளியாகும். அந்த நிமிஷத்துல அவர் யோசிக்கிறாரு, அடே ரசூலுல்லாஹ்ங்கட பெரியப்பா இஸ்லாத்தை ஏத்துக்கல, என்ன வாப்பா இஸ்லாத்துக்கு வராரு, அது வந்திருக்க ரசூல் ஸல்லல்லாஹு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறாரே. இது பாசம், இது உள்ளத்திலிருந்து வாரது. இப்படி வருமா சகோதரர்களே? இது இருக்கணும். எங்களுடைய நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கல்பு இறந்து விடாமல் இருந்தால் உங்களோட வெளி வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி வசனங்கள் இருக்கும், கல்பும் இருக்கும், மாற்றம் காண மாட்டான். அப்படி இல்லை என்றால் 2 விதமான செயல்பாடுகள் வரும். இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இது போன்ற செயல்பாடுகள் இதெல்லாம் எங்களுக்கு வராது, நடிக்கிறவனுக்கு வராது வசனம் எல்லாம். நடிக்கிறவனுக்கு இந்த மாதிரி கட்டங்கள் அது வராது. அதைத்தான் சொல்ல வரேன்.
ஆக சகோதரர்களே, இந்த பாசம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சுமத்துவதில் முன்னணி நின்றவன் உபை இப்னு கஅப். அதாவது இந்த உபை இப்னு சலூல் முன்னணி நின்றவன். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அவ்வளவு பாதிக்கப்பட்டாரு. யுத்தத்துல 300 பேரை கூட்டிக்கிட்டு திருப்பிட்டு ஓடி வந்தவன். சஹாபாக்களை பத்தி எல்லாம் புறம் பேசினவன். அவன் மௌத்தாவின் உடனே அவட மகன் வந்து சொல்றாரு, அப்துல்லா பாப்பாக்கு தொழுவிக்கணும். அவன் முஸ்லிமா தானே மக்களோட இருந்தாரு, பாப்பாக்கு தொழுவிக்கணும். ரசூலுல்லாஹ் அவங்க தொழுவிக்க போறான். மனசு எப்படி இருக்கும்? தண்ட மனைவிக்கு அவதூறு சொன்னவன் உபை இப்னு சலூல். அதனால 3 மாதம் குடும்ப பிரச்சனையே வந்துச்சு. அவனுக்கு தொழுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு போனாங்கடா. அந்த கல்வி எவ்வளவு மென்மையான கல்பா இருந்திருக்கணும், எவ்வளவு இரக்கமான ஒரு கல்பாக அது இருந்திருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு பதறாங்க, அத்துஸல்லி அலா முனாஃபிக், முனாஃபிக்கு தொழுவிக்க போறீங்களா அல்லாஹ்வின் தூதரே என்று பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிட்டாலே ரசூலுல்லாஹ் இலைக்க அன்னி தூரமாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எனக்கு தேர்வு தந்திருக்கிறான், 70 முறை மன்னிப்பு தேடினாலும் மன்னிக்க மாட்டேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். நான் அதுக்கு கூடுதலாக என்ன செய்வேன், அவருக்காக நான் மன்னிப்பு தேட போறேன் என்று விட்டு தொழுவித்தார்கள். நான் ஏன் சொல்ல வர தெரியுமா? போராடினது யாருக்கு? அவருக்கு சார்பா இருந்தவருக்கா? அவருடைய குடும்ப வாழ்க்கையே கெட்டு போவதற்கு 3 மாதங்கள் அப்படியே அதாவது அதாவது நிசப்தமாகி போவதற்கு காரணமாக இருந்தவர். ஆனாலும் நபியவர்கள் தொழுவிப்பிற்கு முன்னாகிறார்கள் என்றால் அவர் சமூகத்தோடு வைத்த பாசமும் அன்பும் மிக உயர்ந்தது, மிக கூடுதலானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை நபியவர்கள் சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு இஹ்வானி, நபியவர்களது சமூகத்தை பற்றி இரக்கத்தை சொல்கிறேன், கல்பிலிருந்து வந்தது. ரஹிமல்லாஹு இஹ்வானி, என் சகோதரர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. ரஹிமல்லாஹு இஹ்வானி, என் சகோதரர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக. ரஹிமல்லாஹு இஹ்வானி, என் சகோதரர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானான்னு 3 முறை சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிற, அரஸ்னா இஹ்வானுக்கு யா ரசூலுல்லாஹ், நாங்கள் உங்களது சகோதரர்கள் இல்லையா? நாங்கள் உங்களோட சகோதரர்கள் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்ன, பல் அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் எனது தோழர்கள், சகோதரர்கள் இல்லை. எனது சகோதரர்கள் பின்னால் வருவார்கள், என்னை கண்டிருக்க மாட்டார்கள், என்னை ஈமான் கொள்வார்கள். என்னை கண்டிருக்க மாட்டார்கள், என்னை ஈமான் கொள்வார்கள், அவர்கள் தான் எனது சகோதரர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக என்று சொன்னார்கள். சமூக பாசம், கல்பில் இருக்கின்ற பாசம் அப்படித்தான் வெளிப்படும். போலி அரசியல்வாதிகள் போன்ற பாசம் அல்ல, போலிக்கு காட்டப்படுகின்ற பாசம் அல்ல, உண்மையான பாசம். ஆக சகோதரர்களே, கல்பு நம்ம அப்படி சரியா இருந்துச்சு என்றால், உயிரோடு இருந்தது என்றால் சரியாக சிந்திக்கும். அதே நேரத்தில் ரெண்டும் சரியான வாழ்க்கை, புற வாழ்க்கையும் அக வாழ்க்கையும் சரியான வாழ்க்கை இருக்கும். ஆனா நிறைய சோதனைகள் வரும். உங்களுக்கு நடிப்பில்லாத வாழ்க்கை இருந்தா உங்களுக்கு நிறைய சோதனை வரும். நடிப்பில்லாத வாழ்க்கை இருந்தா சோதனை வரும். எல்லாரோட நீங்க ஒரே மாதிரி தான் இருப்பீங்க, அதனால உங்களுக்கு சோதனை வரும். பணக்காரனுக்கு ஒரு மாதிரியும் ஏழைக்கு ஒரு மாதிரி நடிக்கிறவனுக்கு சோதனை குறைவு. அவர் 2 பேர்ட்டே நல்லவர், ஆனா உங்களுக்கு கூட சோதனை வரும். காரணம், 2 ஒரே மாதிரி போக்குள்ள சோதனை வரும். ஆனா அந்த சோதனை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் உங்களுக்கு கூலியாக தருவான். ஆக உள்ளம் சாகாத உயிரோடு உள்ள உள்ளங்களாக அல்லாஹ் தஆலா எனது உங்களது உள்ளத்தை ஆக்கியருள் புரிவானாக. ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.